இங்க ஒரு கேம்ல $300 மில்லியன் பிரைஸா கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க ஒரு சின்ன ரூம்ல மறைச்சு வச்சிருந்த 3 ரிங்க கண்டுபிடிச்சா போதும். இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நிறைய பேர் அந்த கேம்ல போட்டி போட்டு கலந்துக்கிறாங்க. ஆனா பல மாசம் ஆனதுக்கு அப்புறமா அந்த ரிங்கை யாருனாலும் கண்டுபிடிக்க முடியல. அதே நேரத்துல கலந்துகிட்ட எல்லாரும் கேமோட ஆர்கனைசர் கிட்ட நீங்க எல்லாரும் ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த கேமோட என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் ரிங் இருக்குன்னு போய் சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ யோசிக்கிறாரு, கலந்துகிட்ட எல்லாரும் ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறாரு. உடனே அதுல கலந்துகிட்ட எல்லார்கிட்டயும் போய் பேசி பாக்குறாரு. ஆனா எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில தான் சொல்றாங்க. சோ உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ட்ரி ஃபீஸ் கட்டி ஹீரோ அந்த கேம்குள்ள போறாரு. அதுக்கப்புறமா ஹீரோக்கு ஒதுக்கப்பட்ட ரிங் இருக்க ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ரூம் திறந்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லா குப்பை கிடங்கா கிடக்கு. உடனே ஹீரோ கூட்டிட்டு வந்தவர் ஒவ்வொரு ரூமோட டிஃபிகல்ட்டியும் ரேண்டமா தான் வருதுன்னு சொல்றாரு. அன்பார்ச்சுனேட்டா ஹீரோக்கு இருக்கிறதுலே கஷ்டமான ரூம் வந்திருக்கு. அதே நேரத்துல ஹீரோ கூட்டிட்டு வந்தவரும் 3 நிமிஷத்துல அந்த ரிங்க கண்டுபிடிச்சா பணம் உங்களுக்கு தரோம்னு சொல்லி கதவை மூட போறாரு. ஹீரோ காலால ரூம் கதவை பிளாக் பண்ணி ஈஸியா இருக்க ரூம்லயே கண்டுபிடிக்க முடியலன்னா கஷ்டமான இருக்க ரூம்ல எப்படி கண்டுபிடிக்க முடியும், வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த நம்பர் இந்த கேம் நேர்மையா தான் நடக்குது, அந்த 3 ரிங் இந்த ரூம்ல தான் இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ 3 ரிங் இந்த ரூம்ல தான் இருக்கு, ஆனா கதவு 3 மறைஞ்சு போகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே அந்த நம்பர் வேகமா கதவு மூட போக ஹீரோ அவரை தடுத்து ரூம்ல இருக்க ஹேண்டில கழட்ட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா ஹீரோ சந்தேகப்பட்ட மாதிரி அந்த 3 ரிங்கும் அந்த டோரோட ஹேண்டில் உள்ளதான் மறைச்சு வச்சிருப்பாங்க.